ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மகனுடன் இணைந்து கஞ்சா விற்ற தாய். யாழ் நோக்கி பயணித்த பேருந்தில் வாள்வெட்டு தாக்குதல். இலங்கை வர அச்சப்படும் வெளிநாட்டவர்கள். வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. என்ன செய்தாலும் அதிபர் தேர்தல் நடக்கும், அனுர உறுதி. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் 80 கிலோவுக்கு அதிகமான கஞ்சாவுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை சாவகச்சேரி கச்சாய் தெற்கு பகுதியில் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கச்சாய் தெற்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதினையுடைய பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்று முன்தினம் வீதி தடைகளை ஏற்படுத்தி காரொன்றை சோதனையிட்ட போது 500 கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணிடமிருந்து 87 கிலோ 616 கிராம் கஞ்சா காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபரான பெண் தனது மகனுடன் சேர்ந்து கஞ்சா விற்பனை செய்து வருவதும், அதற்காகவே கஞ்சா கையிருப்பை வீட்டில் மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் பேருந்தில் பயணித்த இருவர் பேருந்து சாரதி மீதும் பயணி ஒருவர் மீதும் வாள்வெட்டு தாக்குதலை நடத்தியுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. எனினும் வாள்வெட்டு தாக்குதலில் ஈடுபட்ட இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், ஏனையின் வீதியில் சித்துப்பாத்தி மயானத்திற்கு முன்பாக கொடிகாமத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்திலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைதடி பகுதியில் பேருந்தில் ஏறிய இருவர் அரியாலையில் இறங்கிய போது நடத்துனருடன் முரண்பட்டுள்ளனர். இதில் நியாயம் கேட்க சென்ற சாரதி மற்றும் பயணி மீதே வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் காயமடைந்த இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் இடம்பெறும் வன்முறை சம்பவங்களை சமூக ஊடகங்களில் பார்க்கும்போது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவதற்கு அச்சம் கொள்வதாக தேசிய நாமல் உயன அமைப்பின் ஸ்தாபகர் பனவாசி ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இலங்கை தற்போது சிகாகோ போன்று மாறியுள்ளது. யுக்திய நடவடிக்கை செயற்படுவதாகவும், பல்வேறு ஆயுத குழுக்கள் பல்வேறு வழிகளில் மக்களை கொன்று குவிப்பதாகவும், பாதாள உலகம் பல மோதல்களை ஏற்படுத்துவதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. சுற்றுலா எங்கள் நாட்டில் ஒரு முக்கிய தலைப்பாக மாறியுள்ளதுடன் நமது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முக்கிய காரணியாக உள்ளது. சமூக ஊடகங்களில் இதுபோன்ற வன்முறை நடத்தைகளை பார்க்கும்போது வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தருவதற்கு பயப்படுகிறார்கள். இதேவேளை கொலை வழக்குகளை ஊடகங்கள் விரிவாக காட்டுகின்றன. இதுபோன்ற ஊடகத்தை ஒளிபரப்புவது நெறிமுறை ஊடக நிறுவனங்களின் பொறுப்பாக நான் நினைக்கவில்லை. மக்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் துப்பாக்கிகளை பயன்படுத்தி கொலை செய்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் வெளிப்படையாக சுட்டுக் கொள்கிறார்கள். இதுபோன்ற காணொளிகள் சிறு குழந்தைகளின் மனதை கூட மாசுபடுத்துகின்றன. எனவே குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை குழப்பும் மற்றும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுபோன்ற உள்ளடக்கங்களை பரப்புவதை தடுக்க ஊடக நெறிமுறைகளை பேணுவதும் சட்டங்களை கொண்டு வருவதும் அரசாங்கத்தின் பொறுப்பு என அவர் வலியுறுத்தியுள்ளார். வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கு சாதகமான சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போதே தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனச நாணயக்கார நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போதுள்ள 13 சட்டங்களை ஒன்றிணைத்து தொகுக்கப்படும் புதிய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்படவுள்ள முக்கிய மாற்றங்களில் இதுவும் ஒன்றென மனுச நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். புதிய சட்டத்தின் கீழுள்ள புதிய விதிகளின்படி கூடுதல் நேரங்களில் வேலை செய்பவர்களுக்கு
ஒரு வாரத்தில் 2 நாள் விடுமுறை மற்றும் வாரத்தில் 45 மணி நேர வேலை நேரத்தை 4 நாட்களில் முடித்தால் 3 விடுமுறை நாட்களை வழங்குதல் ஆகியவை அடங்குவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் வீட்டு வேலை செய்பவர்களும் தொழிலாளர் சட்டத்தின் கீழ் வருவார்கள் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் ரணில் விக்ரமசிங்க எந்தவிதமான முட்டுக்கட்டை போட்டாலும் சரி, அதிபர் தேர்தல் நிச்சயம் நடந்தே தீரும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச வர்த்தக பிரமுகர்களை நேற்று மாலை காரைதீவில் சந்தித்து கலந்துரையாடிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அங்கு கருத்து தெரிவித்த அவர், எமது நாட்டு மக்கள் காலம் காலமாக தொடர்ந்தே சர்ச்சையாக நாட்டையும் மக்களையும் அழித்து வருபவர்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கி வருகிறார்கள். இதனால் தான் நாடு அனைத்து விதங்களிலும் கெட்டு குட்டிச்சுவராக இருக்கிறது. இனவாதிகளும் ஊழல்வாதிகளும் இந்த நாட்டை ஆண்டதால் தான் நாட்டில் இனவாதம் மேலோங்கி பொருளாதாரம் சீரழிந்து அனைத்து விதத்திலும் நாடு பின்னடைந்து காணப்படுகிறது. இனவாதத்தை முதலீடாக பயன்படுத்தி ஆட்சி நடத்திய ராஜபக்சர்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. மத்திய வங்கி கொள்கையில் ஈடுபட்ட ரணில் விக்ரமசிங்கவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. வீடமைப்பு அமைச்சின் பணத்தை வீணடித்த சஜித் பிரேமதாசவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. ரணில் அரசாங்கத்திடமிருந்து மதுபான விற்பனை சாலை அனுமதி பத்திரம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஜித்துடன் உள்ளனர். இதை சஜித் மறுப்பாரா? சஜித் தரப்பினர் பகலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஊழல் செய்கின்றனர், இரவில் கூடல் செய்கின்றனர். ரணில் விக்ரமசிங்க என்ன முடிச்சுக்களை போட்டாலும் அடுத்த 2.5 மாதங்களுக்கிடையில் அதிபர் தேர்தல் நடந்தே ஆகும். இத்தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மகத்தான வெற்றியை பெற்று அதன் மூலம் நாட்டு மக்கள் விரும்புகின்ற மக்களாட்சி நிச்சயம் மலரும். எமது ஆட்சியில் இனவாதம் இருக்காது, பொருளாதார மாட்சி ஏற்படும், எமது மக்களுக்கு மீட்சி ஏற்படும். தென்னிலங்கை மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றித்து நிற்கின்றனர். அதேபோல தேசிய மக்கள் சக்தி மூலமாக மக்களாட்சி உருவாக்கப்படுவதில் கிழக்கு மக்களும் பங்காளிகளாக இணைய வேண்டும். மாற்றத்துக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம், இலங்கையர்களாக நாம் அனைவரும் வாழ்வோம், புதிய தேசத்தை கட்டியெழுப்புவோம் என தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை எமது இணையதளமான www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.